ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மினி vlog பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, மோஹித்தோட ஸ்கூல்ல 4த் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கு. அவங்களுக்கு குடுத்த டாபிக் வந்துட்டு எனி ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர். எது வேணா போடலாம். நம்மளோட சாய்ஸ் தான். மோஹித்துக்கு என்ன நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பகத்சிங் கேரக்டர். ஏன் பகத்சிங் கேரக்டர் அப்படின்னா, அவன் ரொம்ப லீனா இருக்கிறதால, வேற இந்த சத்ரபதி சிவாஜி கேரக்டர் இல்ல எந்த ராஜாவோட கேரக்டர் போட்டாலும் அவனோட பாடி லாங்குவேஜ்க்கு சூட் ஆகாது. ஸோ பகத்சிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது அவனோட பாடி லாங்குவேஜ்க்கு கரெக்டாக சூட் ஆகும். நிறைய மேக்கப் போட வேணாம். சிம்பிளாக ட்ரெஸ்அப் பண்ணாலே போதும். அப்புறம் அவன் வந்து 1 மினிட் ஸ்பீச் பேசணும். அதை அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கான். நம்ம இப்போது அவனுக்கு தேவையான ட்ரெஸ் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும். இப்போ மோஹித்க்கு தேவையான காஸ்டியூம்ஸ்லாம் பேக் பண்ணலாமா ஸ்கூல் போகிறதுக்கு? நான் இப்போது வந்துட்டு ஒரு கேப் ரொம்ப முக்கியம் இல்லையா? பகத்சிங்க்கு ஒயிட் ஷர்ட், நாகப்பழம் கலர் தெரியுதுங்களா, இது ஒரு பேண்ட்டும், நெக்ஸ்ட் வந்துட்டு பெல்ட் மேண்டிட்டரி பேக் பண்ண போகிறேன். பகத்சிங்னா டக்கிங் பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்புறம் இந்த கேப், அவ்வளோதான். அவனோட இந்த ஷூ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப்டர்நூன் தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதனால் லைட் மேக்கப்னாலேயும் கொஞ்சம் போடணும். இல்லாட்டி ஃபேஸ் டல்லாக இருக்காமல் இருக்கிறதுக்கு மேக்கப்க்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ பார்த்து எடுத்து வைக்க போகிறோம். இது ஃபவுண்டேஷன், அதுக்கு மேலே வந்துட்டு காம்பேக்ட், இதுவும் லைட் கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்காக லிப் லைனர், ஐப்ரோ பண்ணுறதுக்கு மட்டும் இது. மீசைக்காக வந்துட்டு ஒரு காஜல் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து மீசைக்கு ஓகே. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பவுச்சில் பேக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்கூல் அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த மேக்கப்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு போக போகிறேன். எல்லாம் ஃபேஸ் வந்து அவன் வாஷ் பண்ணிப்பான். போய் நான் வந்துட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். நான் என்னோடய சிஸ்டர், அதுக்கப்புறம் சிஸ்டரோட குழந்த, நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டு ஆட்டோ புக் பண்ணி ஸ்கூல் கிளம்பிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டு, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மோஹித் வெயிட் பண்ணுவானோ என்னமோ நினச்சிட்டு போனேன். ஆனால் அவனும் சாப்பிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் போய் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க மேம் கிட்ட போய் கேட்டுட்டு, இல்லை அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், சாப்பிட்டு வந்துடுவான், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் வந்தான் 10 மினிட்ஸ் கழிச்சு. அதுக்கப்புறம் இங்கேயே ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். பாய்ஸ்க்கு தனியாக ஒரு ரூம், கேர்ள்ஸ் தனியாக ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் இங்கேயே ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பாய்ஸ் கொஞ்சம் பேர் இங்கேயே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரூமில் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், இடம் இருக்காது, எல்லோரும் அங்கே ரெடி ஆகிட்டு இருந்தாங்கன்னா, அதனால் வந்து ஆடிட்டோரியம்லேயே நாங்கள் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெஸ் அப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கலாம், நல்லா காற்று வர இடத்துல உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேனுக்கு கீழே போய் உட்காந்துட்டு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக்கப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயுமே அவனால் உட்கார முடியல. புதுசு இல்லை, அவனால் காட்ட முடியல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவன்கிட்ட பேசிவிட்டு அவனை கிண்டல் பண்ணி டீஸ் பண்ணிவிட்டு என்கரேஜும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா படிச்சிட்டியாடா, மேலே போய் ஸ்பீச் பேசுகிறதுக்கு, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு. நல்லா பேசு, சத்தமாக பேசு, தைரியமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பகத்சிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 பகத்சிங் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 செக்ஷன் இருக்காங்க. அதில் ஏ செக்ஷனில் மட்டும் 2 பகத்சிங் இருந்தாங்க, பியில் ஒரு பகத்சிங் இருந்தாங்க, சி செக்ஷன்லேயும் 2 பகத்சிங் இருந்தாங்க. மோஹித்தோட கிளாஸ்மேட்டு இன்னொரு பையன் ஒரு பகத்சிங் இருந்தாங்க. எல்லாமே முடிச்சுட்டு மீசை மட்டும் ட்ரா பண்ண வேண்டியிருந்தது. அவனால் அதை பொறுமையாக உட்காந்து காட்டவே முடியல. காஜலும் வந்துட்டு வரையும் போதே கொஞ்சம் புட்டு கீழே விழுந்துகிட்டே இருந்தது. ஃபைனலி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான். ஆடிட்டோரியமில் எல்லாருமே இருந்ததால் பயங்கர நாய்ஸியாக இருந்ததுங்க. பசங்க எல்லாமே கொஞ்சம் விளையாடிட்டு இருந்ததால் அந்த இடத்துல சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் என்னால் அவன் பேசினதை ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவன் பேசினது ஃபுல்லாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா அங்கே பயங்கர நாய்ஸியாக இருந்தது. இப்போ வந்து ஏ செக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்துட்டு நிறைய அம்பேத்கர் இருந்தாங்க, லக்ஷ்மி பாய், சாணக்கியா, ஜான்சி ராணி, அப்புறம் ராஜாக்கள், சிவாஜி, சத்ரபதி சிவாஜி, எல்லாம் நிறைய கேரக்டர் இருந்தாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ முடிச்சுட்டு அப்புறம் பி செக்ஷன் போயாச்சு. பி செக்ஷனில் தந்தை பெரியார், நேருஜி, அப்துல் கலாம் வந்து பார்த்திங்கன்னா மிசைலோடு வந்திருந்தார். இவங்களும் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சி செக்ஷன் வர்றதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் கரெக்டாக வந்துட்டார் மோஹித் பேசுகிறது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் தான் சி செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. சி செக்ஷன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஔவையார் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு ராஜா, தேர்ட் வந்துட்டு மோஹித் வந்தான். மோஹித்தோட ஸ்பீச் முடிஞ்சு வந்த உடனே நம்ம திருப்பியும் யூனிஃபார்ம் மாற்றிட்டு உடனே அவனை கிளாஸ் காமிச்சிடணும். அதுதான் வந்து ஸ்கூல் ரூல்ஸ். அவனை வந்து ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு கிளாஸ் காமிச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.